Chairman of this college, Mr. Karthi Rajan, Principal Dr. Sundarabadian, and the Chief Guest, Mr. Kasi, and the author of the book, Mr. Sugadan, all my former teachers, alumni, and present students. கொஞ்ச நேரத்துக்கு போர் அடிக்கிற அளவுக்கு என்னை வாழ்த்திருந்தாங்க எல்லாரும். ஆனால் இவங்க படிக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னை திட்டாத நாள் கிடையாது, பார்த்து ஓடி ஒதுங்கின நாள் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நான் எதிர்பார்த்து எதுவுமே செய்யலை. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு வேலையில் இருந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறது போல் எதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன்னு எனக்கு இன்றைக்கி யோசித்தாலும் ஒன்றும் புரியலை. கிட்டத்தட்ட அது ஒரு முட்டாள்தனம் தான் எனக்கு இன்றைக்கி தோணுது. இல்லை சொல்ல வர்றேன், ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு எதுவும் பென்ஷனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னமும் நான் உழைச்சி தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீணாக பேச விரும்புகிறது ஸ்டூடெண்ட்ஸுக்காகத்தான். நான் எப்போவும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து பார்க்குறதே இல்லை. அவங்க கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்குறது எதையுமே. ஏன்னா அவங்கெல்லாம் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக ஆகணும். ஒரு மனிதன் சரியாக வந்தால் அவன் குடும்பமே அவனை சுற்றி சார்ந்து இருக்கிற அனைவருமே முன்னேற முடியுங்கிறதுல எனக்கு அசத்த முடியாத நம்பிக்கை. அதனால தான் நான் இந்த படிப்பை பற்றி நான் அதிகமாக கவலைப்பட்டதே கிடையாது. நான் தான் சொன்னேன், இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும்னே எனக்கு தெரியாது. அதாவது யாராவது ஒரு காலேஜை மண்டபத்தில் போய் கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிக்க முடியும்னு யாருக்காவது தோணுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பில்டிங் கட்டி ஆரம்பித்தாலே பெரிய விஷயம். ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்க முடியும்ட்டு அப்படி நம்பி ஆரம்பித்தது பைத்தியக்காரத்தனம் தானே, முட்டாள்தனம் தானே. அதனால தான் சொன்னேன் முட்டாள்தனம். ஆனால் அந்த நேரத்தில் அதுதான் என்னுடைய சொத்து. ஏன்னா ஒரு சூழ்நிலை என்னால் அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு பொழப்பு நடத்த முடியல. நிறைய ஃபேமிலி டெப்ஸ். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்னை நம்பி சேர்ந்த சுகதன் மாதிரி ஆட்கள், பாக்கியலட்சுமி மாதிரி மேடம், ஏபி மாதிரி ஆட்கள்லாம் தான் எனக்கு வாழ்வளித்தவர்கள். முதல்ல அவங்க எல்லாம் என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னோட படித்த மாணவர்கள் அனைவருக்கும் நான் அவங்க இங்கே இருக்காங்க இல்லை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக அந்த புக்கில் எழுதியிருக்காரு, அவருக்கு ஒன்று 2 பேர் தான் என் ஆசிரியர்களே இருந்தாங்க. மீதி பூரா மெடிக்கல் காலேஜ் என்னோட இருந்தவங்களை கூப்பிட்டு பார்ட் டைமாக தான் கிளாஸ் எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்னடா டூரிங் டாக்கிஸ் மாதிரி கிளாஸ் காலேஜ் நடத்துகிறான், மண்டபத்தில் நடத்துகிறா, ஒரு 4-5 வருஷம் சம்பாதிச்சுட்டு மூடிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ப்ரொஃபஸர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வர்ற இன்ஸ்பெக்டர்ஸ்லாம். எனக்கு அது ஒரு என்ன இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க நம்மளை, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல், நம்ம அப்படி செய்வோமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த பிறகு தான் நான் இந்த காலேஜை கட்ட ஆரம்பித்தேன். எப்படி கட்டியிருப்பேங்கிறது உங்களுக்குலாம் தெரியாதது இல்லை. முதல்ல நான் ஆரம்பித்து வாங்கினது 15 சென்ட்டு இந்த முன்னால் இருக்கிற மெயின் பிளாக். அதுக்கப்புறம் ஒரு 30 சென்ட்டு இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக். ஏன் இந்த கட்டடங்கள்லாம் ஒரே மாதிரி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்பப்போ வாங்குறோன்னா எப்போ காசு சேருதோ அதை வச்சு தான் அந்த கட்டடங்கள் கட்டுறது. ஆக இந்த முன்னாள் மாணவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இது, பூரா டொனேஷன் தான் இந்த காலேஜ் பில்டிங் எல்லாமே. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்டடம் கட்டுறதுக்கெலாம் வசதி இல்லை. அப்போ எனக்கு என்ன காசு கிடைச்சதோ அதை வச்சு கட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாரு. அவர் தான் பூபதி உள்ளாளர். வாங்க மேலே வாங்க. இவங்க அப்பா தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. இவர் கொஞ்ச நாளில் இங்கேருந்து புத்தங்குடியுடைய இன்ஜினியர் ஆகினார். அதுக்கு பிறகு காலேஜ் ஃபேக்கல்ட்டியை விட இவர் தான் டிக்டேட்டிங் ஃபோர்ஸ் ஆகிட்டார்.
இவரை வெளியேற்றுறது எப்படின்னே தெரியாம நான் ரொம்ப நாள் அவதிப்பட்டேன். ஆனர் பண்ணுவேன். ஆக பூபதி உள்ளாருடைய தயவுனாலையும் மணி ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என் ஆஸ்தான ஆசாரியார். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து டேபிள் கட்டி இப்படிலாம் ஒவ்வொரு டேபிளும் பண்ணது அவரை வச்சு தான். அவர் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கடைசி காலம் வரை என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததுனால எனக்கு எப்போவும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தனியார் கல்லூரிகளெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப நாளைக்கு விடுவாங்களா, இதை கவர்மெண்ட் எடுத்துக்கிறோமா, அப்போ நான் என்ன பண்ணுறது, இப்படியே ஒரு இன்செக்யூரிட்டியிலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டு அரசியல்வாதிகளே நிறைய பேர் காலேஜ் ஆரம்பித்ததுனால எனக்கு அந்த பயம் போய்விட்டது. ஆக என்னுடைய ஆரம்ப நோக்கம் காசு சம்பாதிப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது போய்விட்டது. எனக்கு காசு வேணும், குவாலிட்டி வேணும். ஏன்னா காசு சம்பாதிக்கிறோம்னா காலேஜில் ஒழுங்காக நடத்தக்கூடாது. 4 பேர் 2 பேர் ஆசிரியரை வச்சுட்டு காலத்தன்றவன் தான் காசு சம்பாதிக்க முடியும். வாங்குற காசை சம்பளம் கொடுத்துட்டு நான் எழுத காசு சேர்க்கறது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு வழி இல்லாமல் என் ஒய்ஃபுடைய ஜுவல்ஸ் எல்லாம் ப்ளெட்ஜ் பண்ணி தான் நான் சம்பளம் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் திடீர்னு முன்னிறைஃபேர் பண்ணி வெறும் 6000 தான் வாங்கணும்ட்டு. நான் ஒரு முட்டாள், கவர்மெண்ட் சொல்கிறது அப்படியே நம்பி 6000 தான் வாங்கிட்டு இருந்தேன். 6000 வாங்கி கிளாஸ் நடத்த முடியுமா, காலேஜ் நடத்த முடியுமா? நல்லடி மாதிரி ஆட்கள்லாம் அப்படி தான் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஆக அப்புறம் அப்படியே போகும்போது வந்து என்னை நிறைய பேர் தேவையில்லாமல் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் அந்த காலத்தில் திட்டிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ பேசுகிறாங்கல்ல, இது எனக்கு ஒரு புகழ் போதை ஆகிவிட்டது. ஆக நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னா சம்பாத்தியம் காசு மட்டும் இல்லை, நல்ல மனிதர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் வந்து 90லேருந்து ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த பிடிசி ப்ரோக்ராம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ட்டு. இப்போ எனக்கு எல்லோரும் சொல்கிறது என்னன்னா, சார் இந்த காலேஜில் படித்த பாடத்தை விட 2 நாள் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போய் இருந்து கற்றுக்கிட்டோமே, அதுதான் சார் எங்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குது. நாங்கள் எங்கே போனாலும் இந்த கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசிக்காரங்க ஒரு ஹெட்வெயிட் முடித்தவங்கன்னு ஒரு பேர் இருக்குது. எனக்கு தெரியும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு. என்ன சார் உங்கள் காலேஜில் வந்தவங்களாம் திமிராகவே இருக்காங்களே அப்படின்னு. அது திமிர் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அவங்களுக்கு மற்றவங்களை விட தான் திறந்த ஆட்கள்ட்டு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது ரொம்ப பாதிக்கப்பட்டாலும் திருமலை குமரன் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ இப்படியே நான் வளர்ந்துட்டு இருக்கும்போது முதல்ல டிப்ளமோவோட நிம்மதியாக இருந்திருக்கலாம். இந்த பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி அந்த காலேஜுக்காரன் பீஃப் ஆரம்பிக்கிறா, நம்ம ஏன்டா ஆரம்பிக்கக்கூடாதுன்ட்டு ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு தான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சது. ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள் இங்கே இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் தான். எஸ்பெஷலி விஜயா மேடம், மல்லிகேஸ்வரி மேடம், கிறிஸ்டியனா மேடம், ஹபீப், இவங்க யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாரும் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு, அப்துல் காதர் உட்பட இவங்க எல்லாம் கிரேட் அசட்ஸ். கொஞ்சம் லேசாக கற்பூரம் மாதிரி பொருத்தி போட்டால் போதும் அப்படி பிடிச்சிக்குவாங்க. யார் அவர் சொன்னாரே எங்களுக்கு, நான் இன்டர்ஃபியர் பண்ணுறது இல்லைன்ட்டு, ஆனால் நான் மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எப்படியும் போது அந்த ஃபீட்பேக் வாங்கும்போது தெரிஞ்சிடும் நல்லா. அப்புறம் நம்ம கூப்பிட்டு சத்தம் போடுறதை விட கைட்லைன் பண்ணியிருக்கேன். எத்தனையோ டீச்சர்ஸுக்கு பின்னால் வந்த டீச்சர்ஸுக்கு நான் கிளாஸே எடுத்திருக்கேன், என் ரூமில் உட்கார வச்சு உட்கார தம்பி. அந்த மாதிரி ஒரு என்னை அறியாமல் இதில் மூழ்கி போயிட்டேன். அதனால தான் நான் உண்மையை உங்களை அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே சொல்கிறேன் விஜயா மேடம், நீங்கள்லாம் கிறிஸ்டியனா மேடம், நீங்களாம் இல்லைன்னா என்னால் இது எதுவுமே நான் பில்டப் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அப்போல்லாம் எங்கே பிஜி வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. அதர் யூனிவர்சிட்டியில் போய் தான் படிச்சுட்டு வரணும். அப்படி வந்தவங்க தான் ஹபீப் சாரு, கிறிஸ்டியனா மேடம், விஜயா மேடம்லாம். அவங்க யாரும் வந்து அவங்க காலேஜ் மாதிரி தான் அங்கே ஹெல்ப் பண்ண. அதனால தான் அவங்கள யாரையும் என்னால் மறக்க முடியாது. இங்கே வராமல் இருக்கிற ஒரே ஒரு ப்ரொஃபஸர் வரனா ஏன்னா சைமன்ட்டு ஒருத்தர் இருந்தார், சூப்பரான டீச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டர். அவரை நான் எப்படியோ கூப்பிட்டு வர சொன்னேன். நான் அவரால் முடியலை, ஏஜ் ஆயிடுச்சு, என்னுடைய மனநிலையும் சரியில்லைன்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எனக்கு அமைஞ்சதுனால தான் நான் ஒரு பக்கம் டீச்சர் பார்க்குறதா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறதா, இருக்கிற காசு கடன் வாங்காமல்
இன்னைக்கு வரையும் நான் காலேஜுக்கு கட்டுறதுக்காக ஒரு பைசா கூட கடை வாங்கினது இல்லை. ஏன்னா யாரும் என்னை நம்பி கடை கொடுக்க தயாராக இல்லை. அதுதான் முக்கியம். நான் போய் கேட்டப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கொண்டார். அப்போ தான் அவர் கேட்டார் ஒரு கேள்வி எனக்கு. அப்போ தான் நானே யோசிக்கவே ஆரம்பித்தேன். என்ன மிஸ்டர் நாகராஜன், காலேஜ் ஆரம்பிக்கிறது என்ன ஒரு பொட்டி கடை மாதிரியா? நீங்கள் வேறு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் கேட்குறீங்களேன்னு கேட்டார்ன்ட்டு. உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டார். சார் சொத்து சம்பாதிக்கிறது தானே சார் காலேஜே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அந்த ஆள் சிரிச்சுட்டு இதெல்லாம் இதுக்கெல்லாம் காலேஜ் கிடையாது சார், லோன்லாம் கிடையாது கேட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லோன் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் இதுக்கெல்லாம் அப்போ ஆரம்பம். அதான் நம்ம இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் ஆரம்பிக்கிறது நான் ஆரம்பத்தில் அப்போ தான் அதிகமாக கிடையாது. நான் ஆரம்பிக்கும் போது மொத்தமே 3 ஃபார்மசி காலேஜ் தான் இருந்தது. 2 பேரும் பெரிய பெரிய ஆட்கள். ஒன்று இந்த கெமிஸ்ட் அண்ட் ட்ரக் அசோசியேஷனில் இருந்து நடத்துகிறாங்க, இன்னொன்று ஜேஎஸ்எஸ், 3வது நான் தான் வெறும் ஆள். ஸோ இவங்களோட போட்டி போட்டு நானும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய முன்னாள் மாணவர்கள், அவங்களுடைய கோஆப்ரேஷனும். ஏன்னா இப்போ நான் சில சமயங்களில் ரொம்ப முரட்டுத்தனமாக பேசுவேன். ஏன்னா அது என்னுடைய சுபாவம் அதாவது நேச்சர் இல்லை. இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி. இப்போ இந்த பையன் இப்போ இந்த தப்பு செஞ்சான்னா அது எவ்வளோ பெரிய தப்பாக மாறிடும், அப்போ இது எப்படிலாம் பாதிக்கும், நான் காலேஜ் இதை யார்கிட்ட போய் ஃபேஸ் பண்ணுறது இப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே 20-30 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இருந்ததுனால தான் இப்போ இவங்கெல்லாம் எனக்கு இப்போ யாரும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பேச சொல்லலை, இல்லை அவங்களாம் மனசில் பட்டதை செஞ்சுருக்காங்க. ஆனால் எப்போவுமே என்னுடைய அணுகுமுறை, நானும் வளரணும், என்னை சார்ந்தவர்களும் வளரணும். நான் பட்ட கஷ்டம் என்னை சார்ந்தவர்கள், என்னை நம்பினவர்களுக்கு வரவே கூடாது. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஃபெய்த். இது ரெண்டுலேயும் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன். அதனால தான் நான் எனக்கு ரொம்ப பேர் என்கிட்ட ரொம்ப நாள் பிரின்ஸிபாலாக இருக்காமல் ஓடுனது காரணமே அதுதான் காரணம். பாதி டீச்சர்ஸும் அதே மாதிரி என்னை விட்டு ஓடி போயிருக்காங்க. இன்றைக்கி நல்லா பெரிய என்னுடைய காலேஜில் படித்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் பிரின்ஸிபாலாக இருக்காங்க த்ரூஅவுட் இந்தியா. அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில், அடுத்து கேரளாவில், அடுத்தது கொஞ்சம் பேர் ஒரிசா, கொஞ்சம் பேர் ஆந்திர பிரதேஷ், கொஞ்சம் பேர் மகாராஷ்டிரா, ஈவன் யூபியில் கூட இருக்காங்க. அப்போல்லாம் எம்ஃபார்ம் வெளியே கிடையாது, இங்கே தான் வந்து படிக்கணும். ஆக இது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. நான் இந்த ஒரு அமைப்பை, ஒரு கட்டமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணேன். பில்டிங்கில் நான் நம்பலை, கேரக்டரை தான் நான் நம்பினேன். அதுதான் எல்லோரும் இன்றைக்கி இந்த அளவுக்கு எல்லாரையும் உயர்த்திருக்கிறது. இந்த ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது, டீச்சிங் பாடம் மார்க்கு 2வது பட்சம். யூ இம்ப்ரூவ் யுவர் கேரக்டர், பில்ட் யுவர் கேரக்டர். ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க, இப்போ எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஆசை தான். கொஞ்சம் என்னை ரீஃபர்பீஸ் பண்ணிக்கிட்டு வர்றேன். மறுபடியும் திருப்பி கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்குது. இது எனக்கு 58th இயர், 58வது வருடம். நான் 67 டீச்சராக ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது 58 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்டில் ஐ ஆம் வில்லிங் டு ஹேண்டில் சம் மோர் கிளாஸஸ். கொஞ்சம் அப்படியே ஒரு சும்மா நல்லா இருந்தவனை போய் எல்லோரும் கூப்பிட்டு உங்களுக்கு 80வது வருஷம் கொண்டாடுறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வயசான ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ஆகிருக்கு. நடந்தால் சார் பார்த்துக்கிட்டங்க சார், விழுற போகிறீங்கிறா. யாராவது ஒருத்தன் பாத்ரூமில் விழுந்தா சொல்கிறாங்க, சார் பாத்ரூம் போங்க சார்ன்ட்டு. இதை நான் எத்தனை நாளைக்குடா பார்த்து போய்கிட்டே இருக்க, விழுகிறதுனா விழுந்துட்டு போகிறேன்டா, போங்கடா நார்மலாக நடக்க விடுங்க. இந்த மாதிரி படிக்கட்டெலாம் ஏறும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் கூடவே வந்து பிடிப்பான். எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக தெரியும். நம்ம நல்லா தானடா இருக்கேன், அது அவங்க நல்ல எண்ணத்தில் தான் வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் எனக்கு அதை நான் ஏற்றுக்க முடியல வயசாயிருச்சுங்கிறத. அதனால் திருப்பி இந்த ஒரு 2-3 மாதத்தில் ஐ வில் ஸ்டார்ட் டீச்சிங் யூ. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் என்று கூறிக்கொண்டு, இதில் வந்திருந்த அனைவருக்கும், நிறைய பேர் வர்றேன்னாங்க ஆனால் வரல போல இருக்குது. குறிப்பாக சண்டே அன்னைக்கு நான் பார்த்த வரையில் சொல்கிறேன், எப்போவுமே நான் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய பாலிசி. ஒரு ட்ரீயோ ஒரு ஆர்கனைசேஷனோ கண்டினியூஸாக க்ரோத் ஆகணும். இஃப் தெர் இஸ் நோ க்ரோத் இட் வில் டை. வளர்ச்சி அடையாத எந்த ஒரு மனிதனும், வளர்ச்சியான உடம்பு வளர்ச்சி இல்லை, அறிவாகலையும் மனதாலையும். மரம் எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கிற வரை தான் அது உயிரோடு இருக்குமே ஒழிய இல்லை மேலே காஞ்சிச்சுன்னா ட்ரீஸ் டை ஃப்ரம் டாப். இதைத்தான் நான் ஆசிரியர்கள் சொல்கிறது. நல்ல ஆசிரியர்கள் அமையவில்லைன்னா நிச்சயமாக அந்த ஆர்கனைசேஷன் போயிடும். டாப் சரியில்லைன்னா கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரூட்டு காலி ஆயிடும்.
அப்படிப்பட்ட பறையில் சில சந்தோஷமான மூமெண்ட்கள் எனக்கு வந்திருக்கிறது வாழ்க்கையில். எதை சொல்லணும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பேட்ச், காசி அவருடைய பேட்ச், அதில் 60 பேர், ஆனால் 59 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் அது. 59 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் ஃபார்மா காக்கடைசியில் ஃபெயில் ஆகிட்டார். அவர் வந்து என்னை கேட்டார், சார் என்ன சார் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, என்னை மட்டும் ஃபெயில் ஆக்கிட்டீங்களே. டேய் நான் திருப்பி கேட்குறேன்டா, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, நீ ஏன்டா ஃபெயில் ஆகி என்னை உயிரை வாங்கினேன், அந்த ஃபஸ்ட்டில் 10% சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு. ஆனால் அவர் தான் இன்றைக்கி ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்கார். கிறிஸ்டோஃபர் அவர் பஹ்ரைனில் பெரிய செயின் ஆஃப் மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு மேனேஜராக இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா அதெல்லாம் கேட்கும்போது சரி. அப்புறம் காசி வந்து மெடலிஸ்ட் ஆவார்லாம் எனக்கு தெரியாது. சொன்ன மாதிரி நம்பி சொன்ன மாதிரி அவர் ஜாலியாகவே சுற்றி திரிப்பார் எல்லாரோடைய, மற்ற கூட இருக்கிறவங்களை வச்சுட்டு அவர் மெடல் வாங்கிட்டார். அப்போ தான் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு காலேஜில் முதல் வருஷமே எப்படி மெடலிஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் வர முடியுங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம். அதை விட இன்னொரு விஷயம்னா, அப்போ அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் மீட்டு ஃபஸ்ட்டு நடந்தது. ஏன்னா அதில் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ஸு, டென்டல் காலேஜஸ்ஸு, ஃபார்மசி காலேஜஸ்லாம் நடந்தது. பாலா எதிரி இவர் தான் 100 மீட்டர் டேஸில் ஃபஸ்ட். அப்போ ஏன்னா இவருக்கு படிப்பில் மட்டும் இல்லை, காலேஜ் விளையாட்டுலேயும் பிரமாதமாக இருக்குன்ட்டு. பாலா பற்றி தெரியணுன்னா, பாலா வந்து கிரிக்கெட் பிளேயர், ஆக்சுவலாக மதுரை டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிளேயர். ஆனால் எனக்கு எப்போ இந்த மாணவர்கள் மேலே ஒரு பரிதாபம் வர ஆரம்பிச்சதுன்னா இவங்க அப்பானால தான். இவங்க அப்பா வருவார், வந்துட்டு சார் எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கானே சார், நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணக்கூடாதா? என்ன ஏன் சார், அவன் நல்லா தானே சார் இருக்கான், நல்லா அவன் விளையாண்டு போகிறான், படிக்கிறான், கிளாஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஏன் அவனை குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எனக்கு என்ன. ஆக அப்போ பேரண்ட்ஸோட மைண்டில் கன்சர்வேட்டிவான ஒரு அப்ரோச் இருக்குது. அப்போ பையன் எப்படி உருவாகிறான்றதை கவனிக்கல. உட்காரு, இந்த மார்க் ஷீட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற உணர்வு எனக்கு அப்போ தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக இருக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை பார்த்து சரி பண்ணுறேன். எல்லோரும் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்காங்க, யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. நான் பனிஷ்மெண்ட்டு கூட எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு ஆள் ஆனால் அப்படி பனிஷ்மெண்ட் வாங்கினவெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உயரத்தில் போயிருக்கு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வடிவேலை அடித்தவன்லாம் பெரிய ரவுடி ஆகிருப்பான். அப்போ ஒருத்தன் சொன்னேன், சார் அவன் அப்படி ஆகிட்டா இவன் எப்படி ஆகிட்டா, என்ன நான் ஒரு இடம் அடிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு கேட்பான். அது மாதிரி தான் என்கிட்ட யாரெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கினாங்களோ திட்டு வாங்கினாங்களோ அவங்க நம்ப முடியாத உயரத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு படிப்புங்கிறது 2வது பட்சம் தான் என்னை பொறுத்தவரையில். இந்த நம்ம காலேஜுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு 9 மணிக்குனா 9 மணிக்கு வந்துடணும். இந்த பழக்கம் வேலைக்கு போன பிறகு கண்டிப்பாக வந்துடுது. 10 மணிக்கு போவோமே, 11 மணிக்கு போவோம்னா இங்கே வேலைக்கு கிடையாது. இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா தெரியாது. அட்டண்டன்ஸில் கரெக்டாக இல்லைன்னா நிப்பாட்டிவிடுவோம். எனக்கு பேர் நாங்கள் 2 பேரை நிப்பாட்டிட்டு அவங்க எனக்கு பெரிய தலைவலி கொடுத்தாங்க. அவங்க காலையில் ஃபஸ்ட் ஹவருக்கே வர்றதே இல்லை. அவங்க நிப்பாட்டிவிட்டேன். அவங்க ஒரு பையனுடைய அப்பா வரமாட்டார், அம்மா மட்டும்தான் வருவாங்க. இன்னொரு பையனுடைய அம்மா வரமாட்டாங்க, அப்பா மட்டும்தான் வருவார். அந்த பையனுடைய அம்மா வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் மீனாட்சி காலேஜில். இவன் ஒரு பெரிய தொழில் குடும்பம். நிப்பாட்டினோடனே அவங்க போய் எங்கெங்கே பிடிச்ச என்னென்னவா வந்தாங்க. எனக்கு வேண்டியது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கிறதா. அப்புறம் கொடுத்துட்டே பாஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு ஆள் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டாக இருக்கார். இன்னொருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபராக துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவங்க 2 பேரும் தான் அதிகமாக படிச்சுப்பாங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதற்காக உங்கள் அனைவரும் சார்பாக ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த சுகதனை பற்றி கொஞ்சம் பேச மறட்டேன். ஒரு புக்கு போட்டிருக்காரு, கொஞ்சம் தயவுசெய்து உட்காருக்காரு. ஏன்னா என்னுடைய இது வந்து என்னுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த புஸ்தகம் போடலாம். அந்த மண்டபத்தில் இருக்கும்போது இவர் ஜெயந்தார். அப்போ படிக்கும்போதே அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை போயிருக்காரு.
அப்போ ஒரு மனிதன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு வந்து சேர்றாப்புல, அப்போ அவனுக்கு ஏமாற்றங்களும் இதுகளும் வரும்போது அவன் எப்படிலாம் போராடுறா, அப்போ சூழ்நிலையெல்லாம் எப்படி அவனுக்கு மாறுகிறது, அதை வச்சு அதுக்கு பிறகு தான் எந்த அளவுக்கு முன்னேற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அவர். இந்த புக்கு கிடைச்சா படித்து பாருங்கள். நான் கூட காலேஜில் லைப்ரரியில் வாங்கிப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வை வைத்து ஒரு புஸ்தகம் எழுத முடியும்னு சொன்னால் அது அது தனி திறமை தான் வேணும். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதான் சொல்கிறேன், இப்போ இவர் எழுதியிருக்கிற வேரில் ஒரு சின்ன துளி தான் அது. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேறு எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குது. அது எழுதுவதற்கு சரியான ஆளாக இருந்தால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் சுகதனுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஐ wish to express my gratitude and congratulations to you and all his friends who have come. கேட்டால் கேட்டிங்கன்னா இப்போ இவருக்கு 81 தான் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு. இவரையே என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க, இவரோட இலவசமாக படிக்கலையே, காசு கொடுத்தா படிச்சிருக்காரு, போய் ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எதனால்? அதுதான் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு உள்ள மிகப்பெரிய மரியாதை. அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் விடுங்கள். Thank you, sir. Yes, now we can give a standing ovation to our founder chairman, Professor M. Nagarajan sir, with a huge round of applause also. Yes. Thank you, sir, for guiding us.